4 கோடி மக்களுக்கு தலைவன் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். பதவி அல்ல கழகம்தான் முக்கியம் என்றார். ஏழை புன்சிரிப்பே வாழ்வில் நல்ல லட்சியம் என்றார். பதவி அல்ல கழகம்தான் முக்கியம் என்றார். ஏழை புன்சிரிப்பே வாழ்வில் நல்ல லட்சியம் என்றார். இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சியளித்தார். தன்னை நம்பி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிறாதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன். காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தென்மேற்கு மாவட்டம் தியாகராய நகர் பகுதி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான கலைஞரோடு நான் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், மயிலை சட்டமன்ற உறுப்பினர். ஒரு முறை பெங்களூர் ரமணியம்மா மேடையில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பெங்களூர் ரமணியம்மா என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி முருகன் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் போய் ஒரு சீட்டை கொடுத்தான் அந்த அம்மாவுக்கு. அப்ப காதலர் தினம்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. காதலர் தினம் படத்தில் வரும் டைட்டில் சாங்க பாடவும் அப்படின்னு யார்கிட்ட? பெங்களூர் ரமணியம்மாட்ட. அந்த அம்மா முருகன் பாட்டு பாடுற அம்மா. அதுகிட்ட போய் ஓ மரியாங்கிற பாட்டை பாடுங்கிறேன். அந்த அம்மா உடனே முருகனை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. முருகாம் ஓ மரியாம் ஓ மரியாம் ஓ மரியா ஓ மரியா. கடலுக்கு பிஷிங் நெட்டு, காதலுக்கு இன்டர்நெட்டு. ஓமரியா ஓமரியா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல் அப்படின்னு பாடுச்சு. முருகன் பாட்டு இல்லாம காதல் தினம் பாட்டு இல்லாம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிச்சு. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, இந்த பாட்டை கேட்டோன்னே எப்படிமா பாடுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு. எல்லாம் வேல் தான் அப்படின்னாரு. ஏன்டா நேத்தே சொல்லிட்டாரு, எஸ்வி சேகர் வர்றாரு, அதனால கொஞ்சம் அரசியல்லாம் அடக்கி வாசிங்கன்னு. அவர் வந்தாரு. அவருக்கு நான் என்ன பேசுவேன்னு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அதான் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு புறப்பட்டாரு. அவர் புறப்பட்டதான் நல்லது. காரணம் அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. காரணம் நான் ஒரு பிஜேபியின் அனுதாபின்னு வேற சொல்லிட்டாரு. கலைஞரை நேசிப்பவன் சொல்லிட்டார். இது ரெண்டுக்கு இடையில இருக்கவர்கிட்ட போய் நம்ம பேசி அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால தான் அவர் அருமையாக கலைஞரை பற்றிய செய்திகளை சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். அருமை சகோதரர் எஸ்வி சேகர் உண்மையிலே என்னை முதன்முறையாக 1996ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த உலக தமிழர்கள் அந்த ஃபெட்னா அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்னை அவர் தான் கூட்டு போனார். அங்கே நான் பேசின பேச்சை பார்த்துட்டு
அமெரிக்காவில் இருக்க 11 மாநிலங்கள்ல தொடர்ந்து ஒரு மாசம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சோம், நானும் அவரும். அது மட்டும் இல்ல, கலைஞரை அவருடைய நாடகங்களை ரொம்ப அருமையா ரசிப்பார். அவரும் நானும் செம்மொழி மாநாட்டில் சாலமன் பாப்பையா நடுவரா இருந்து ஒரு பட்டிமன்றத்தில் பேசணும். அந்த பட்டிமன்றத்தில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கிறதே கலைஞருக்கும் எனக்கு இருந்த அந்த தொடர்பு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. செம்மொழி மாநாடு நிகழ்ச்சிகள்னு போட்டு பட்டிமன்றம், நடுவர் சாலமன் பாப்பையா, தலைப்பு மக்களுக்கு பெரிதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது திரைப்படமா தொலைக்காட்சியா பத்திரிகையா. திரைப்படம்ங்கிறதுக்கு யார் யார் பேசுறாங்கன்னா இயக்குனர் பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகரன், பேப்பர்ல வந்த செய்தி. தொலைக்காட்சிங்கிற அணியில பேசுறதுக்கு குஷ்புவும் எஸ்.வி. சேகரன், பத்திரிகையில வந்தது. அன்னைக்கு நம்ம கட்சியில இருந்தாங்க. அதே மாதிரி இது தொலைக்காட்சிங்கிறதுக்கு அவங்க 2 பேரும், பத்திரிகைங்கிறதுக்கு திருப்பூர் கிருஷ்ணன் நக்கீரன் கோபாலம். இப்படி பத்திரிகையில வெளியாயிருச்சு. தலைவர் பாரதி ராஜாவோட தெற்கித்து பொண்ணு அப்படிங்கிற சீரியலோட 2000 சீரியலோட அந்த விழாவுக்கு ரேடிசன் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு கலைஞர். அப்ப நான் பக்கத்தில் அபிராமி ராமநாதன் உட்கார்ந்துருந்தாரு. அவர் எந்திரிச்சு பேச போனோன்னா கலைஞர் தலைவருக்கு பக்கத்தில் இருந்த சீட்டு காலி ஆயிருச்சு. நான் போய் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். தலைவரை, 15 வருஷமா திமுக மேடையில் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். செம்மொழி மாநாட்டில் பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம யாராருக்கோ கொடுத்துருக்கீங்களே தலைவரை, பேப்பரை பாருங்க என்ன. உடனே அதை பார்த்துட்டு சண்முகநாதன் இதுவா அப்படின்னாரு. உடனே பேப்பர்ல அந்த இடத்துல குஷ்பு பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு இதை பிரஸ்ல ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு. ஒரு தொண்டன் கேட்ட ஒரு கோரிக்கையை அந்த இடத்திலேயே நிறைவேற்றிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த செம்மொழி மாநாட்டில் நான் பேசின அந்த பேச்சு இருக்கு பாருங்க. அந்த பேச்சு அந்த செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூர்ல நடந்தப்ப அன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர், அன்னைக்கு ஜனாதிபதியாக பிரதீபா பாட்டீல் இருந்தாங்க. அவங்க எல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. பட்டிமன்றம் அதுக்கு முந்தின நாள் நடந்தது. அப்ப அந்த பட்டிமன்றத்தில் நான் பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு நம்ம முதல்வர், தமிழக முதல்வர், இன்றைய கட்சி தலைவர் தளபதியார் அந்த மேடையில் கடைசியில் உட்கார்ந்திருந்தார். அப்ப அவர் கழுத்துல டேக் போட்டிருந்தார், செம்மொழி மாநாடு அப்படின்ட்டு ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த டேக்கை தொங்க விட்டுருந்தார். எங்களுக்கும் டேக் கொடுத்திருந்தாங்க. நான் கழட்டி பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்ப நான் மேடையில் பேசும்போது சொன்னேன், எனக்கே போலீஸ்காரங்க சலிட் அடிச்சு உள்ள அனுப்புறாங்க, துணை முதலமைச்சரா இருக்கவரு டேக் போட்டு உட்கார்ந்து இருக்காருன்னா தமிழுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் என்று நினைத்த தலைவர் தளபதி தான் அப்படின்ட்டு அவரை சொன்னேன். அன்னைக்கு கலைஞர் டேக் போடாம உட்கார்ந்திருந்தார். அடுத்த நாள் 3வது நாள் நிகழ்ச்சிக்கு டேக் எடுத்து மாட்டியிருந்தார் தலைவர். நான் கேட்டேன், நேத்து போடல, ஏன் தலைவர் இன்னைக்கு போட்டீங்க? நேத்து தான் நீ சொன்னீலடா, தமிழுக்கு முன்னாடி எல்லாரும் சம டேக் போடணும்னு சொன்னேல, அதனாலதான் காலையில என் டேக் தொங்கிட்டு இருந்துச்சு, எடுத்து மாட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு தொண்டன் சுட்டி காட்டியதை கூட நினைவு வைத்து அந்த செம்மொழி மாநாட்டினுடைய அந்த அடையாள அட்டையை நெஞ்சிலே தொங்க போட்டு 3ஆம் நாள் ஜனாதிபதியுடன் மேடையில் அமர்ந்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். இன்னைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்க எங்களுடைய அருமை சகோதரர் குட்டி, நாங்கெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவோம். தலைவருடைய பேர் இருக்கிறதுனால அந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்ட்டு குட்டி என்ற ஜெய கருணாநிதி தியாகராயனருடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று இந்த தென் சென்னை மாவட்டத்தினுடைய கம்பீரமான செயலாளராக இருந்து இன்றும் இந்த அரங்கத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய நினைவு நாள். நான் என்னுடைய ஆபீஸ் முடிஞ்சு அவர் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், அது புதைக்கப்பட்ட இடம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு வஜ்ர தூண் விதைக்கப்பட்ட இடம். அது
அந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்தி ஒரு 5 நிமிஷம் அவரை நினைத்து அழுதுட்டு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தலைவர் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க மாட்டான். அந்த ஜே அன்பழகன் அவர்களுடைய வழித்தோன்றலாக இன்று இந்த மாவட்ட இந்த தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் குட்டி, அருமை தம்பி நம்ம அவருடைய மகன் ராஜா, அவர் ராஜா அன்பழகன் அவர்களுக்கும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஏழுமலை, நந்தனம், மதி, முரளி மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி அருமையான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். 40க்கு 40 என்ற வெற்றியை இன்று தமிழகத்திலே பெற்றுத்தந்த நம் தளபதியாருக்கு கோவையிலே 15ஆம் தேதி பாராட்டு விழா நடக்குது. எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது அப்படின்னு நம்மெல்லாம் யோசிக்கிறோம். எப்படி இந்த வெற்றி நமக்கு சாத்தியமானது? ஒரு மனிதனுடைய வாய் தான் காரணம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பது எப்படி என்பதற்கு இலக்கணமே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். படுதோல்வி அடைந்து திமுக ஆட்சியை இழந்து இருக்கக்கூடிய நேரத்திலும் பத்திரிகையாளர்கள் வந்தால் அவர்களை மனம் மகிழ்ச்சியோடு சந்திக்கிற தலைவர் உலகத்திலேயே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். திமுக தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதே அப்படின்னதுக்கு அவர் சொல்றாரு, தோல்வி அடைந்தது உங்களுக்கு வருத்தமாக தெரியவில்லையான்? மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்ற எண்ணம் எனக்கு இதுவரை வந்ததே இல்லை. ஒரு தாய் தன் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயின் முகத்தில் அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டால் என்பதற்காக குழந்தையை தாய் தூக்கி எறிவதில்லை. அந்த சிறுநீரை துடைத்துவிட்டு மீண்டும் அந்த குழந்தைக்கு தாய் எப்படி முத்தம் கொடுப்பாளோ அதுபோல்தான் மக்கள் என்னை புறக்கணித்தாலும் அவர்களை தொடர்ந்து நான் நேசிப்பேன்னு அந்த நேரத்தில் கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஆற்றல் நம்ம தலைவருக்கு தான் உண்டு. வேதனையில கூட நகைச்சுவா பேசுவார். எம்.ஆர். ராதாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஒரு 15 பேர்த்தோட எம்.ஆர். ராதா உட்கார்ந்துருக்காரு. அப்ப டிஜிபி ஆபீஸ்ல உட்கார வச்சிருக்காங்க எம்.ஆர். ராதாவை. அவர் மேல இருக்கிற படங்களை எல்லாம் வரிசையா பாக்குறாரு. பழைய டிஜிபி படம்லாம் இருக்கு. சென்டர்ல திருவள்ளுவர் படம் இருந்துச்சு. எம்.ஆர். ராதா கேட்கிறாரு, ஏண்டா திருவள்ளுவரும் இங்க டிஜிபியா இருந்தாரா? எதுக்கடா ஒரு படத்தையும் இவங்களோட மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னாரு. அரஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கப்போ கூட ஒரு நகைச்சுவை வெளிப்படுத்துகின்ற எம்.ஆர். ராதா. உண்மையிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நினைக்கும் பொழுது உலக அரசியல் தலைவர்களின் வரலாற்றில் ஒரு குரலுக்காக கோடிக்கணக்கான மக்கள் கைதட்டிய அந்த காந்த குரல், கம்பீர குரல் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல் தான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த வார்த்தைக்கு என்ன சக்திங்கிறீங்க? அதற்கு அடுத்த சக்தியாக இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இன்னைக்கு இந்தியாவே ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த குரல். காரணம், இந்தியா கூட்டணியை அமைத்து இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு சிம்ம சொப்பனம் போல இந்த தேர்தல் முடிவை வழங்கி தந்த பெருமை நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. காரணம், நரேந்திர மோடியோட கேரக்டர் இன்னைக்கு எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? எப்படி பேசிட்டு இருந்தவர், एक डिलीट कर चुका है, अब की बार अप्रैल 19 को 4 चौका 400 இடத்தை பிடிப்போம்னார். 4 चौக்காக இல்ல, இப்ப தீன் चौக்காக இல்ல, 2 चौக்காக சிங்கி அடிக்க வேண்டியதாச்சு. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன் என்ற நரேந்திர மோடியை பாராளுமன்றத்திற்குள் அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்து அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட புத்தகத்திற்கு முத்தம் கொடுக்க வைத்தவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த அரசியல் சட்டத்தை என்னால் மாற்ற முடியும் என்று கொக்கரித்த பாரத ஒன்றிய பிரதமருக்கு அரசியல் சட்டத்து புத்தகத்தை எடுத்து முத்தம் கொடுத்த டிராமா தான் அது. அவர் என்னைக்கு டிராமா போடாம விட்டாரு?
நம்ம தமிழ்நாட்டு மேடையில் வந்தோன்னே நான் அந்த போட்டோவை ஊர் பூரா காமிச்சேன். உலகத்தில் இப்படி ஒரு கூழ கும்பிடு போட்ட பிரதமரை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு. யாரை வேணாலும் நம்பலாம், இந்த கும்பிடு போற ஆளை மட்டும் நம்பவே கூடாது. இப்படித்தான் ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், முனியாண்டி அவன் பேரு. முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா, வாடா வர்றேன் ஐயா 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 செருப்பு எடுத்து வைப்பேன், வேட்டியை மடிச்சு வைப்பேன். ஐயா ஐயா ஆமாங்க ஐயா, இல்லைங்க ஐயா ஆமாங்க ஐயா. முனியாண்டி ஐயா நீங்க தாயா என் தெய்வம், வாழ்க்கையே நீங்க தாயா அப்படின்ற முனியாண்டி. கலெக்டர் பங்களால ஒரு கேணி இருந்துச்சு, அதுல கலெக்டர் தண்ணி அரைச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டாரு கலெக்டர். முனியாண்டி முனியாண்டி ஐயா முனியாண்டி, செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான். கலெக்டர் ஐயா என் தெய்வமே, ஐயா கிணத்துல விழுந்துட்டீங்களா ஐயா, இந்த கயிறை போடுற ஐயா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டரை தூக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றேன், இன்னொருத்தன் வேலை பார்க்கிறவன், கலெக்டரை வேற மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்கடான்னா விட்டுட்டான் கைத்த. முனியாண்டி அப்படின்னாரு. கலெக்டர் மேட்ரு ஓவர். இந்த கூழ கும்பிடு போடுறவன் கலெக்டர் எப்படி சாகடிப்பானோ அதே மாதிரி கூழ கும்பிடு போட்டு இந்த தமிழகத்தை ஏமாற்றலாம் என்று நினைத்த நரேந்திர மோடியினுடைய அகங்காரத்திற்கு சவுக்கடி கொடுத்த தலைவர் நம் தளபதியார். அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு அழகா எவ்வளவு நாகரிகமா இருந்துச்சு. எனக்கும் தலைவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் அரங்கத்தில் அறிவாலயத்தில் எங்க பட்டிமன்றம் நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 50 போலீஸ் உள்ள நுழைவாங்க. பயந்துட்டேன் நான், போச்சுரா ஏதோ மேடையில் பேசிட்டேன் போல இருக்கு, முடிஞ்ச பிறகாவது அரெஸ்ட் பண்ணலாம். இன்னும் பட்டிமன்ற ரெக்கார்டிங்க தொடங்கல, தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் ஆரம்பிக்க போறேன். போலீஸ் ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. வந்து ஐயா அப்படின்னா சத்தேன் வீட்டுக்கு செல்ல கூப்பிட்டு ஒரு 2 பேண்ட்டு சட்டை ஒரு லுங்கி மட்டும் எடுத்து வை, ஏற்றிட்டாங்க, எப்படியும் ஒரு 15 நாளாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா சொல்லி அப்படின்னு, முதலமைச்சர் உங்க பட்டிமன்றத்தை பார்க்க வர்றாரு, முன்னால சீட்டு போட போறோம் அப்படின்னாங்க. ஐயோ தீபாவளி ரெக்கார்டிங்க எதுக்கியா முதலமைச்சர், உங்க ரசிகரியா அவர் பார்க்க வரணுன்ட்டாருன்னு ஒரு பட்டிமன்ற ரெக்கார்டிங்கை ஒரு முதலமைச்சர் முன்வரிசையில் அமர்ந்து 2.5 மணி நேரம் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் யாருன்னா அது நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவரு என் பட்டிமன்றத்தில் அவர் ரசிச்ச ஜோக்குகளை சொல்லுவாரு. இந்த மத்தியானம் சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதை சொல்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் லியோனி அப்படிம்பாரு. மத்தியானம் 2:30 மணி ஆட்டத்துக்கு எங்கள் ஊர் தியேட்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். இப்போ தான் தியேட்டர் ஏசி தியேட்டர் ஆயிடுச்சு. வெயிலில் வந்துட்டு உள்ளுக்க எந்த சீட்டு காலியாக இருக்கு, எதில் ஆள் உக்காந்துருக்கான்னு தெரியாது. அவன் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியாக தடவிட்டே வருவான். இங்கடா சீட்டவே காண. அவன் ஏ மூஞ்சி சீட்டு மாதிரியா இருக்க, அங்கிட்டு போட அப்படின்னு, சாரி சாரி சாரின்ட்டு கடைசிக்கு ஒரு இடத்துல சீட்டு இருந்துச்சு. ஆஹா சீட்டு இருக்குடான்னு. அதுல பாத்தீங்கன்னா சாயிறது இருக்குது, உட்கார்றது இல்ல. ஒரு சேர் போட்டிருக்கேன் தியேட்டரு, அதுக்கு உள்ள உட்கார்ந்தவன் காணா. எங்கடா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன காணான்னு பார்த்தா, டே தூக்குங்கடா தூக்குங்கடாங்கிறான். கேப்ல உள்ள போயிட்டான். உள்ள தூக்குனா வேட்டிய சுத்தி வெத்தலை எச்சி, அந்த கேப்ல முந்தின சோலை வந்தவன் பூரா வெத்தலைய போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்பி, ஒரு சினிமா பார்க்கறதுக்கு இப்படிலாம் தியாகம் பண்ணுவாங்களேன்ட்டு நான் பட்டிமன்ற கேசட்ல சொல்லுவேன். அத தலைவர் இப்படிலாம் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நகைச்சுவை. இன்னொரு அவர் ரசிச்ச நகைச்சுவை சொல்லுவாரு. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரியவர் ஆத்துல குளிக்க போயிருக்காரு. வேட்டியை அலசி 2 பனைமரத்துக்கு இடையில கட்டி காய போட்டு உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான். எப்படி குளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு வேட்டியை கட்டி போட்டு. திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்க பொம்பளை எல்லாம் சினிமா படம் போட போறாங்கக்கா, திரைய கட்டிட்டாங்க வாங்கன்ட்டு அந்த வேட்டிக்கு இந்த பக்கம் ஒரு 50 பொம்பளை உட்கார்ந்து இருக்குதுங்க.
கிழமே ஒண்ணும் இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி இருந்திருக்கான் அவரு? என்னடா அது பொம்பளைய சத்தமா கேக்குதுன்னு வேட்டிக்கு அடியில பாக்குறாரு. 50 பொம்பளை உட்கார்ந்து இருக்குதுங்க, படம் போட போறாங்க. அப்புறம் கிழமை அங்க இருந்துட்டு கத்திருக்காரு, படம் கிடையாது ஒண்ணும் கிடையாது, என் வேட்டியை அவுத்து காய போட்டிருக்கேன், படம் போட போறாங்களா, எதிரிங்கடி, நான் ஒன்னும் இல்லாம நின்றுகிட்டு இருக்கேன்ட்டு தலைவிரிக்க ஓடிடுச்சுங்க. ஒரு சினிமா மக்களை என்ன பாடுபடுத்துதுன்ட்டு இந்த செய்தியை பட்டிமன்ற கேசட்ல சொன்னேன். அதை ரசிச்சு இதெல்லாம் நான் ரசிப்பேன்னு ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு நான் பேசினதை ஒரு ரசிகன் சொல்லி அதை பாராட்டுறது மாதிரி உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி எந்த கலைஞனுக்கும் அது இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஜனாதிபதி அவார்டு கிடைச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் தலைவர் என் கேசட்டை கேட்டு அதுல இருக்க நகைச்சுவையை சொல்லி ரசிச்சார் பார், அவர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த அரசியல் தலைவனுக்கு இந்த எண்ணமோ இந்த ஒரு பாராட்டம் வரவே வராது. அது நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். வேதனைப்படுற நேரத்தில் கூட சந்தோஷமா இருறா அப்படிம்பார். இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னதை வாழ்க்கையில் கடைபிடித்த தலைவர் அவர் தான். வேதனைப்படுற நேரத்தில் கூட அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். எந்த கட்சியும் அழிய வேண்டும் என்று அவர் இதுவரைக்கும் சொன்னதாக சரித்திரமே இல்லை. இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு கிடையவே கிடையாது. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோன்ன என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னார். ஒரிசாவில் போய் இங்க இருக்க பூரி சங்கராச்சாரியா ஜெகநாதர் கோயில் இருக்க சாவியை தமிழங்க திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இங்க தமிழ் சொந்தங்களேன்னு சொல்லிட்டு தமிழ் தேர்தல் முடிஞ்சோன்னா ஒரிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள்னு சொல்றார். ராமரே அவரை காப்பாத்தல. ராமர் கோயிலை வச்சு ஜெயிச்சிடலாம், மக்கள் ராமர் கோயில் கட்டினதுனால நமக்கு வாக்களிப்பார்கள் நினைத்த அந்த கனவை தகர்த்தெறிந்து ராமர் கோயில் கட்டிய அந்த 5 தொகுதிகளிலும் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது என்று சொன்னால் ராமரை அரசியலுக்கு பயன்படுத்தியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவே காட்டு. இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியோட நிலைமைய பதவியேற்பு விழாவிலே பார்த்தோம். சந்திரபாபு நாயுடு வர்றாரு, எந்திரிச்சு அதே சந்திரபாபு நாயுடு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசல்ல 3 மணி நேரம் காத்திருந்தார். காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு மாநில கட்சிக்கு எழுந்து வணக்கம் சொல்ல வைத்த அந்த நிலையை உருவாக்கியது நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி தான். நாங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னு பெருமை பீத்தாதன்னு நினைக்காதீங்க. ஒரு சம்பவத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தான். அந்த வீட்டில் பாத்ரூமுக்கு தாப்பாவே கிடையாது. ஏண்டான்னு கேட்டா, இங்க எதுக்குமே நாங்க தாப் பாரே யூஸ் பண்றது இல்லைங்க. சின்ன பிள்ளைய போய் கதவை சாத்திட்டு சூசைட் பண்ணிக்குதுங்க, அதனால தாப்பாலே போட மாட்டேன், நீங்க வாட்டி ஃப்ரீயா குளிங்க அப்படிங்கிறேன். எப்படா டேய்? அப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன், நம்மள்ட்ட தான் கைவசம் இருக்க, பாத்ரூமை தாப்பா போடாம வச்சுட்டு சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கிறது. முருகன் பாட்டில இருந்து ஆரம்பிக்கிறது, அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னா குளிக்கிறது. அந்த ஆஸ்திரேலியாக்காரரு லியோனி குளிச்சுக்கிட்டு இருக்காரு, யாரும் உள்ள போகாதீங்க. எப்படி வெறும் பாட்டா பாடி இப்படி தாப்பா போடாத பாத்ரூம்ல எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனையோட பயந்து பயந்து குளிப்பானோ அதே நிலைமை தான் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எப்ப என்ன பேசுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி அவரும் நானும், அவருக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு, நான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா வேலை பார்க்கும்போது இதே மாதிரி தான் போலீஸ்காரங்க வந்தாங்க. பாடம் நடத்திட்டு இருக்கேன், ஆக்சிஜன் தயாரித்தல் நடத்திட்டு இருக்கேன். பொட்டாசியம் குளோரேட்டையும் மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் 3:1 என்ற விகிதத்திலே கலந்து வெப்பப்படுத்தினால் ஆக்சிஜன் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 5 போலீஸ்காரங்க வகுப்பு வாசல்ல ஐயா அப்படின்னாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதுவும் எங்கேயும் பேசலையே, என்ன ஆச்சு, எதுக்கு வந்திருக்காங்க போலீஸ்காரங்க? என்னன்னா, கலெக்டர் உங்களை வர சொன்னாரு அப்படின்னு. திண்டுக்கல் கலெக்டர்
என்னடா ஒரு சாதாரண பள்ளிக்கூட வாத்தியார கலெக்டர் எதுக்குடா வர சொல்லியிருக்காருன்னு மத்தியானம் சாப்பிட போறப்ப கலெக்டர் ஆபீஸுக்கு போய் அந்த இன்னைக்கு இருந்த கலெக்டரை போய் பார்க்குறேன் நான். என்னங்கய்யா எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னீங்க? முதலமைச்சர் உங்க பட்டிமன்ற கேசட்டு பூரா கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, எங்க கிடைக்கும்னு கேட்டார். மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தில் கிடைக்கும்னு சொல்லி நான் பேசின 11 தலைப்புகள் அடங்கிய அத்தனை கேசட்டுகளையும் முதலமைச்சர் கேட்கணும்னு விரும்புறாரு, வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி என்னுடைய அனைத்து கேசட்டுகளையும் கேட்க ஆரம்பித்த அன்றுதான் கலைஞருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம், ஒரு நட்பு அப்பதான் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் நான் அவரை எங்க பார்த்தேன் அப்படின்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்ப பட்டிமன்றம்லாம் டிவியில வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல நான் நின்றுட்டு இருக்கேன். தலைவர் அப்ப ட்ரெயின்ல போறாரு. தலைவர் ட்ரெயின்ல போறாரு. அதுக்கு அடுத்த ட்ரெயின்ல நான் சென்னைக்கு போனேன். போலீஸ்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க. முதலமைச்சர் போறாரு, போ ஓன் ட்ரெயின் வர்றப்ப வாங்க, வெளியே போங்க அப்படின்னு துரத்துறான். அடே இரியா அப்படின்ட்டு எப்படியோ தப்பிச்சு கேப்ல பூந்து உள்ள வந்துட்டேன். தலைவருக்கு பக்கத்தில் திருச்சி சிவா நின்றுட்டு இருந்தார். நான் ஓரத்தில் அங்கே நின்றுட்டு இருக்கேன். என்னை பார்த்துட்டாரு. லியோனி இங்கே வாங்க, தலைவர் உங்களை பார்ப்பாரு, இங்கே வாங்க, உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தார் மத்தியானம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் தலைவர் பக்கத்தில் என்னை நிப்பாட்டினார். தலைவர் வரலன்னா தலைவர் உள்ள வர்றாரு. டாக்டர் கலைஞர் வாழ்க, டாக்டர் கலைஞர் வாழ்கன்ட்டு ஒரு 50 பேர் சால்வையை வச்சுட்டு நிற்கிறாங்க. தலைவர் நேரம் அவங்கள்ட்ட போகாமல் என்கிட்ட வந்தார். கைகாலெல்லாம் உதறுது. என்னடா ஒரு தலைவர் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. உன் பட்டிமன்றத்தை டெல்லியில் கேட்டேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு கன்னத்தில் ஒரு தட்டு தட்டினார். அப்ப திருச்சியில மூர்த்தின்னு ஒரு கலெக்டர் இருந்தாரு. அவர் உடனே என் கையை பிடிச்ச, அடுத்து திண்டுக்கல் எம்பி நீ தான் அப்படின்னாரு. கன்னத்துல தட்டணும்னு உடனே எம்பி ஆக்கி ஒரு மனுஷனை மட்டையை கட்டுறதுல இப்படியா இருப்பீங்க அப்படின்னு கன்னத்துல தட்டி, அன்னைக்கு உன் பட்டிமன்றத்தை நான் டெல்லியில கேட்டேன்னு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். அன்றுதான் நான் முதல் முறை நேரடியாக அந்த தலைவனை சந்தித்தேன். அதன் பிறகு என்னுடைய பட்டிமன்ற கேசட்டுகளை எல்லாம் கேட்டுட்டு ஒரு இளைஞரணி நடத்திய கலைஞருடைய பவள விழா கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. அதுல இளைஞரணி மத்தியானம் 4 to 6, மகளிர் அணி 6 to 8 வரிசையா நிகழ்ச்சி நடக்குது. தலைவருடைய பிறந்த நாள். இளைஞரணி சார்பா நான் பட்டிமன்றம் நடத்தினேன். கலைஞரின் விஞ்சிய புகழுக்கு காரணம் அரசியலா இலக்கியமான். அந்த பட்டிமன்றம் நடக்குது. அப்ப இளைஞரணி செயலாளராக இன்னைக்கு இருந்த நம்ம தலைவர் அவர் சொல்றாரு, தலைவர் உங்க பட்டிமன்றத்தை கேட்க வர்றேன்னு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4, 4:30 ஆச்சு, 4:45 ஆச்சு, தலைவர் வரவே இல்லை. தலைவர் வரலங்க அப்படின்னு, ஆரம்பிங்க அப்படின்ட்டார். பட்டிமன்றம் தொடங்கி ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே தலைவர்கிட்ட கேட்டேன், என்னங்க கடைசி வரைக்கும் தலைவர் வரவே இல்லைன்னு. பட்டிமன்றம் ஆரம்பிச்சோடனே வந்துட்டாரு. பக்கத்தில் கலைவாணர் அரங்கத்தில் அந்த பக்கத்து அறையில் உட்காந்து உங்க பட்டிமன்றத்தை ஸ்பீக்கர்ல ஆடியோல போட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஏங்க பட்டிமன்றம் நடக்கிறப்ப 1 மணி நேரம் ஏங்க அங்க உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு. ஒரு பட்டிமன்ற கலைஞன் நிகழ்ச்சி நடத்தும் போது அவனுக்கு இடையூறா நான் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நான் இன்னொரு அறையில உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தார். கேட்டு முடிச்சுட்டு தலைவரை பார்க்கணும், கூட்டி போங்கன்னு. இப்ப இருக்க நம்ம தலைவர் கூட்டி போனாரு. போனோன்னு என்னை பார்த்துட்டு, ரொம்ப அருமையா இருந்துச்சு, ஸ்பீக்கர்ல கேட்டேன் அப்படின்னு என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். கலைஞரிடம் நான் வாங்கிய அந்த முத்தம் தான் எனக்கு ஆஸ்கார் விருது கிடைத்தால் கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு கலைஞனின் பட்டிமன்றத்தை கேட்டு ஒரு முத்தம் கொடுத்தாரு. இது மாதிரி 3 முத்தம் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. கலைமாமணி விருது வாங்க ஒரு பெரிய அரங்கத்தில் நடந்துச்சு. அப்ப அண்ணன் பருதி இளவழுதி செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர், அவர் தான் எல்லாத்துக்கும் விருது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தலைவர் உட்கார்ந்து தான் இருந்தார். என் பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. என் கூட யார் யார் விருது வாங்கினாங்கன்னா, அனுஷ்கா, ஆர்யா, அவங்கெல்லாம் என் கூட விருது வாங்கினாங்க. கலைமாமணி என் பேர் அனௌன்ஸ் பண்றாங்க, திண்டுக்கல் லியோனி பட்டிமன்ற நடுவர் அப்படின்னு. எனக்கு அடுத்து பட்டிமன்ற பேச்சாளர் சத்தியசீலன், அவர் பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க. அவரால் மேடைக்கு நடந்து வர முடியாம கஷ்டப்பட்டாரு. நான் அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அவருக்கு விருது வாங்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நான் வந்தேன். தலைவர் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு பருதியை கூப்பிட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் நீ கொடு,
லியோனிக்கு நாங்க தான் கொடுப்பேன் விருதை அப்படின்னு சொல்லி கலைமாமணி விருதை எனக்கு அவர் போட்டு விட்டு அப்போ ஒரு முத்தம் கொடுத்தாரு. இது 2வது முத்தம். 3வது முத்தம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாங்கினப்ப தலைவர் கலந்து கொண்டு மேடையில் பேசி நடத்திய கடைசி நிகழ்ச்சி அதுதான் கலைஞர் அரங்கத்தில் நடந்தது. அப்ப மேடையில் நான் ஏற்புரை பேசும்போது சொன்னேன், தலைவரே நான் பற்றி மேடைகளில் பேசுறத பார்த்துட்டு அதிமுக காரங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு பெரிய பொறுப்புலாம் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க தலைவரை. ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, அறிவாலயத்து வாசல்ல உட்கார்ந்து சுண்டல் வித்தாவது பொழப்பனே ஒழிய இன்னொரு கட்சியில போய் அவங்க கொடுக்கிற பதவிக்காகவும் வசதிக்காகவும் இன்னொரு கட்சிக்கு நான் போக மாட்டேன்னு பதில் சொன்னேன். முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு விருது கொடுத்துட்டு அப்போ ஒரு முத்தம் கொடுத்தாரு. அப்ப தலைவர் பேசும்போது சொன்னாரு, சுண்டல் விற்கிறேன் லியோனி சொன்னாரு, அவரை சுண்டல் விற்கிற கடையை கூட நான் வச்சு தர மாட்டேன், அப்படியே அவருக்கு ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஒரு புத்தக கடை தான் நான் வைத்து தருவேனே ஒழிய அவரை சுண்டல் விற்கிற நிலைக்கு நான் தள்ள மாட்டேன்னு சொன்னார். அன்னைக்கு புத்தக கடை வைத்து தருவேன்னு பெரிய தலைவர் சொன்னதை இன்னைக்கு என்னுடைய தளபதி எனக்கு பாடநூல் கழக தலைவராக்கி அன்று தலைவர் அனௌன்ஸ் பண்ண அந்த செய்தியை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி என்னை பாடநூல் கழக தலைவராக்கி ஒரு ஆசிரியரை முதன்முறையாக பாடநூல் கழக தலைவராக்கிய பெருமை நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் நம் தளபதி அவர்களைத்தான் சார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். அவருடைய வசனங்கள் நிறைய இருக்கும். அவருடைய வசனங்கள்ல நமக்கு பிடிச்ச ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். ஏன்னா நம்ம தலைவர்கள்ல நிறைய கல்யாணங்களுக்கு போக வேண்டியிருக்கு, நானும் போக வேண்டியிருக்கு, நீங்களும் போகணும். நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். எஸ்.வி. சேகர் ஆகிய அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க 2ஆம் முறை அன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. காரணம் என்னன்னா, கவர்னரை எதிர்த்து வெற்றி பெற்ற ஒரு லெப்டினன்ட் கவர்னர் மாதிரி இன்னைக்கு கவர்னரையே எதிர்த்து வெற்றி பெற்றவர். அதைவிட அதிமுகவிலே எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய டி. ஜெயக்குமாருடைய மகன் ராஜ் அவர் ஜெயவர்தன் அவர்களை டெபாசிட் இழக்க வைக்கின்ற அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்று தந்தவர் நமது அருமை சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன். தலைவர் எழுதின வசனங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருவர் உள்ளம் படம். சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடிச்சது. அது நம்ம ஜெய அன்பழகனுக்கு அந்த காட்சியை நான் சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இருவர் உள்ளத்துல நிறைய பாட்டு நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல பாட்டு செம ஹிட்டு. சோக பாட்டா இருந்தாலும் காதல் பாட்டா இருந்தாலும் அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது, கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், மாற்றினாள், நேற்று வரை மாற்றினாள். நதி எங்கே போகிறது கடலை தேடி. இதெல்லாம் இருவர் உள்ளம் பாட்டு. சோக பாட்டுக்கு அடே அப்பா இதய வேலை தூங்கும் போது சரோஜாதேவி சிவாஜி கணேசன் என் தலைவர் அவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் டயலாக் எழுதியிருப்பாரு. சரோஜாதேவி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். ஆமாங்க கோபால், இல்லைங்க கோபால், நீங்க காதல்ங்கிற அந்த மலரை இப்படி கசக்கி எறிவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை கோபால். அப்படிதான் பேசுவாங்க. சிவாஜி கணேசன் சரோஜாதேவி பேசுற ஒரு டயலாக் தலைவர் எழுதியிருக்காரு. போங்கள், என் அருகே வராதீர்கள், என் அருகே வராதீர்கள், உங்கள் மீது எனக்கு மிகவும் கோபம், எனக்கு என் நிழலே போதும், உங்கள் நிழல் கூட என் பக்கத்தில் வர வேண்டாம், போங்கள் அப்படின்னு சிவாஜி கணேசனை திட்டுவாங்க. அப்ப தலைவர் எழுதுறாரு வசனம் சிவாஜி கணேசனுக்கு, கண்ணே உன் நிழலே உனக்கு போதுமா, உன் நிழல் உனக்கு போதாது கண்ணே, மரத்தின் நிழல் மரத்துக்கு பயன்படாது, மரத்துக்கு தேவை மேகத்தின் நிழல். கோபமா இருக்கிற மனைவி கிட்ட அவ சொன்ன அந்த வாக்கியத்தை வைத்து அதையே ரொம்ப அழகா
கலைஞர் இருவர் உள்ளத்துல சரோஜா தேவி சிவாஜி கணேசனுக்கு எழுதின வசனம். அதே மாதிரி அவர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்ற பதில்களை பார்க்கணும். டே அப்பா, பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் தலைவர்? கண்கள் இல்லாத முகத்தை போல் இருக்கும். டக்குன்னு கண்கள் இல்லாத முகத்தை போல் பெண்கள் இல்லாத உலகம் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏன் இப்படி அழுகிறது? இங்கா இங்கா என்று அழுகிறது. அந்த குழந்தை ஏன் இங்கா இங்கா என்று அழுகிறது என்றால், இங்கா வந்து பிறந்தோம் என்று நினைத்து வேதனையோடு அழுகிறது. ஒரு குழந்தையினுடைய அழுகுரலுக்கு கூட விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் நம்ம தலைவருக்கு. கோழி முதலா முட்டை முதலா கேட்கிறான் ஒரு பத்திரிகைக்காரன். கோழி முதலா முட்டை முதலா? தலைவர், கோழி வியாபாரிக்கு கோழி முதல், முட்டை வியாபாரிக்கு முட்டை தான் முதல்னார். உண்மையிலேயே அவருடைய கேள்வியும் பதிலும் அப்படி அருமையா இருக்கான். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க, தாயின் முத்தத்திற்கும் மனைவியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு? ஒரு பத்திரிகைக்காரன். இதெல்லாமா கேட்பாங்க ஒரு முதலமைச்சர்கிட்ட. ஆனா அதுக்கு பதில், தாயின் முத்தம் குடிக்கின்ற பாலை போன்றது, மனைவியின் முத்தம் சுவைக்கின்ற தேனை போன்றது. தேனை தொடர்ந்து சுவைக்க முடியாது, பாலை தொடர்ந்து உணவாக சாப்பிடலாம். என்னையா, யாருக்கு வந்து இந்த மாதிரி கற்பனை எல்லாம் உலகத்துல வேற எந்த தலைவருக்கு? நான் எங்கடா போய் வட இந்தியாவையும் உண்டு. அவரு என் தாய் தேப்பம் கூட இப்படி நினைச்சு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த பேர்ல இவ்வளவு ஒரு ஆராய்ச்சியா? அப்படி நுட்பமும் நுணுக்கமும் அவருக்கு மாதிரி வேற யாருக்குமே வராது. கவிஞர் வாலி கேட்கிறாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. நோ. தமிழ் இங்கிலீஷ்ல பதில் சொல்றாரு, நோ. ஃபர்ஸ்ட் 11:31 ஷூட்டிங், 12:31 40 தொகுதியிலும் டெபாசிட்டே வாங்காதனே அவரு. யாரு நான் பேர் அந்த மேடையில் போய் சொல்லி, தலைவர் டாக்டர் கலைஞர்
ஸ்டாலின் அவர்கள் யாரையும் அழைத்து விடுவேன். இன்னும் 2 ஆண்டுகளில் திமுகவே இருக்காதுன்னு சொன்னார். என் தலைவர் அதுக்கு பதில் சொன்னார், உங்களை பாஜக இருக்காது என்று சொல்ல மாட்டேன். நீங்கள் இருங்கள், நாங்கள் வெற்றி பெற்றே கொண்டிருப்போம். நீங்கள் தோற்றுக்கொண்டே இருங்கள். நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நான் கோழை அல்ல. நீங்கள் எழுந்து வாருங்கள், உங்களை எதிர்த்து போட்டி போட்டு வெற்றி பெறுகின்ற ஆற்றல் எனக்கு இருக்கிறது. அன்னைக்கு கட்சி தேர்தல் முடிவு பெற்று முடிவு அறிவிச்ச அன்னைக்கு அறிவாலயத்துக்கு வந்தார் தலைவர். நாங்கள்லாம் வந்திருந்தோம். அப்ப அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருந்தார், அமைச்சர் சேகர் பாபு 2 பேர் இருந்தாங்க. அப்ப நான் பக்கத்தில் போலான்ட்டு இருந்தேன். நானும் போய் பின்னால் நிற்கலான்ட்டு. அப்போ யோசித்தேன், நான் வேணாம், நம்ம எதுக்கு போய் நின்றுட்டு. அப்போ யோசித்தேன், தலைவர் வெற்றி பெற்ற அந்த முகம் தான் இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க பூரா பார்க்கணும்னு நினைப்பாங்க. நம்ம அவருக்கு பின்னாடி நம்ம முகத்தை திரையில காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. என்னைக்கு இந்த தலைவரை வெற்றி அடைவதற்கு பின்னாடி இருந்து நான் இருப்பதுதான் எனக்கு பெருமை. நான் அந்த கேமராவுக்கு முன்னாடி போக மாட்டேன்னு அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சொன்னேன். அன்னைக்கு தலைவர் காலூன்றி போல் தெரிகிறத என்ன நினைக்கிறீர்கள்? தலைவர் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னார். ஊனட்டும், அப்புறம் நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டான்ற தைரியம் என் தங்கள் தளபதிக்கு மட்டும்தான். இந்த தைரியம் தானை தலைவர் டாக்டர் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் தங்க தளபதி அவர்களுக்கு பாராட்டு இன்னும் விரும்பவில்லை. அவர்கள் ஜனநாயக விரோத செயலை செய்யாமல் ஒரு கடிவாளமாக சரியான வழியில் நடத்தி செய்வார்கள் என்று சொல்லி பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்